ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம இந்த வீடியோவில் கிட் அண்ட் கிட்டப் இது ரெண்டுத்தையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது கம்ப்ளீட் செட்டப் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டப் ஆன்லைனில் ஒரு புது அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக கிரியேட் பண்ணி புது ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணி நம்ம லோக்கலில் கிட் இன்ஸ்டால் பண்ணி கிட் பிளகினும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி எக்லிப்ஸ்ல இருந்து கிட்டப்புக்கு கனெக்ட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது, அப்புறம் நம்மளோட கோடை எப்படி கமிட் பண்ணி புஷ் பண்ணுறது, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நாம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிட் என்ன, கிட்டப்னா என்னன்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துடலாம். ஸோ இந்த கிட் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காகவே ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு கோடை எழுதுறோம், கோடை சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த வெர்ஷன் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த கிட் யூஸ் ஆகுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ ட்ராக் சேஞ்சஸ் இன் யுவர் கோட் ஆர் ஃபைல்ஸ் ஓவர் டைம். ஸோ இந்த கிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க். ஸோ இது என்னன்னா, நம்ம மல்டிபிள் வெர்ஷன்ஸ் எழுதிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு MySQL இன்டெகிரேட் பண்ணி ஒரு JPA மூலியமா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு வெர்ஷன் வச்சுப்போமே. அடுத்த வெர்ஷன் என்ன பண்ணுவீங்க, லாக்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த வெர்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ட்ராக் வச்சுக்கணும், ஒரு ட்ராக்கிங் இருக்கணும். ஓல்டு வெர்ஷன் என்ன, ஓல்டு வெர்ஷனில் கடைசி வரைக்கும் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், அடுத்த அப்டேட்டட் வெர்ஷனில் அதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த சேஞ்சஸ் இந்த இந்த ட்ராக்கிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒர்க் பண்ணி முடித்த ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. ஸோ அதை நம்ம அண்டோவும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏர்லியர் வெர்ஷன்ஸுக்கு போயிட்டு அண்டோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்டு என்ன பண்ணோம்னா, கொலாபரேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டில் 4 பேர் 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பேஸ் ஒரே ப்ராஜெக்ட் தான். ஸோ இதை கொலாபரேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், மற்றவங்களோட சேஞ்சஸ் அஃபெக்ட் பண்ணாமல் அவங்கவுங்களுடைய கோட் சேஞ்சஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் கிட். இப்போ கிட்டுக்கு எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணுறீங்க. நீங்கள் வாண்ட் டு சேவ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஸ் யூ மேக் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்ஏ எழுதுறீங்க, அதை டிராஃப்ட் 1ன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்குது, அடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் அதில் ஆட் பண்ணுறீங்க, அதை டிராஃப்ட் 2ன்னு வச்சுப்பீங்க. ஸோ ஃபைனல் வெர்ஷன் வர வரைக்கும் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை இந்த கிட் சேவ் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்லியர் வெர்ஷன்ஸுக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு டேரெக்டாக நம்ம போயிடலாம் ஈஸியாக. இல்லை வேறு வெர்ஷன் உங்களுக்கு இதுதான் கரெக்டான ப்ராஜெக்ட், இதுதான் கரெக்டான கோட் அப்படின்னா நீங்கள் அந்த வெர்ஷனுக்கும் போயிடலாம். ஸோ பேசிக்காகவும் பார்த்தீங்கன்னா, கிட் இஸ் லைக் தி சாஃப்ட்வேர் தட் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் ஆல் யுவர் டிராஃப்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ கிட்டப். ஸோ கிட்டப்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த கிட்டப்குள்ளே தான் நம்ம கிட் ரெப்பாசிட்டரிஸை ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது வேர் யூ கேன் ஸ்டோர் அண்ட் ஷேர் யுவர் கிட் ரெப்பாசிட்டரிஸ் ஆன்லைன். இப்போ எக்லிப்ஸில் கிட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டெவலப் பண்ண கோட்ஸை புஷ் பண்ணுறீங்க, அதாவது செக்இன் பண்ணுறீங்க கோட் அப்படின்னா, எங்கே போய் செக்இன் ஆகும் அப்படின்னா உங்கள் லோக்கலில் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே உங்கள் லோக்கலில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவையில்ல. ஸோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கிட்டப்பில் நம்ம இந்த ரெப்பாசிட்டரிஸை ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இது பேசிக்காகவே ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தான். நம்மளோட கோடுக்கு சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கொலாபரேட்டும் பண்ணிக்கலாம் டீம் மெம்பர்ஸோட. கோடு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், இப்போது பர்சன் 1 கோடு எழுதியிருக்காங்க, பர்சன் 2வும் கோடு எழுதியிருக்காங்க, பர்சன் 3யும் கோடு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கோட் சேஞ்சஸை ரிவ்யூவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஓப்பன் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோகேஸ் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் பப்ளிக்லி ஆர் ப்ரைவேட்லி. உங்களோட டிசிஷன் தான் அது. நீங்கள் ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம். அது ஆக்சஸ் கொடுக்கறது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டுகெதராக சேர்ந்து தான் கிட்டுன்றது ஒரு லோக்கல் டூல், கிட்டப்ன்றது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணுது, மேக் கோடிங் அண்ட் டீம் ஒர்க் எஃபிஷியன்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ கிட்டப் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, யூ வாண்ட் டு ஒர்க் வித் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ப்ராஜெக்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க. ஓகே, அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூ அப்லோட் யுவர் டிராஃப்ட்ஸ் டு கிட்டப். நம்ம கிட்ட இருக்கிற லோக்கலில் இருக்க கோடை இந்த கிட்டப்பில் அப்லோட் பண்ணிடுவோம்.
ஓகே. a வெப்சைட் வேர் எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் him. காமனாக போயிட்டு இந்த கிட்டப்ல யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்க லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடிட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது புல் ரெக்வெஸ்ட் அவங்க வந்து உங்கள் கூட புல் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆன் தேர் ஓன் காப்பீஸ், அதாவது அவங்கவுங்க பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்களோட பிரான்ச்சை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய ஓன் காப்பீஸில் ஓன் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி GitHub ஆல்சோ கீப்ஸ் ஆல் த வெர்ஷன்ஸ் சேஃப் இன் த cloud. ஒவ்வொரு வெர்ஷனையும் வந்து அழகாக ட்ராக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிரும் இந்த GitHub. இதை ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா கிட்டுன்றது உங்களுடைய பர்சனல் டைம் மிஷின் ஃபார் ப்ராஜெக்ட். ஓகே, கீப்பிங் ஆல் யுவர் எடிட் சேஃப், அதுதான் கிட். அதுவே GitHubன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கிளவுட் டிரைவ் மாதிரி, அதாவது இது வந்து ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி உங்களோட கோடுக்கு. இந்த GitHub இஸ் லைக் கூகுள் டிரைவ் ஃபார் யுவர் கோட் வேர் யூ கேன் ஷேர், கொலாபரேட் அண்ட் ஷோகேஸ் யுவர் ஒர்க். இதுதான் ரொம்ப சிம்பிள். இது இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு GitHub அக்கௌண்ட் ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரெபாசிட்டரியும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டெப் 1ல் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ப்ரௌசர் வந்துங்க, ப்ரௌசரில் வந்துட்டு GitHub சைன் அப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும், கிரியேட் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் டு GitHub. உங்ககிட்ட ஆல்ரெடி GitHub அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக நான் கிரியேட் பண்ண போகிறேன், புதுசாக ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஜிமெயில், எந்த இமெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த GitHubக்கு, உங்களோட இமெயில் வந்து கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ யூசர் நேம் கேட்கும். நான் என்னோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ யூசர் நேம் கேட்கும். நான் வந்து சும்மா இது டெமோ பர்பஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டெமோ அக்கௌண்ட். ஸோ யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டாக இருக்குது. நம்ம யாரும் யூஸ் பண்ணாத ஒரு யூசர் நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் டெமோ அக்கௌண்ட் CLTன்னு கொடுக்குறேன். கோட் லாஜிக் தமிழ். ஓகே, இப்போது கண்டினியூ கொடுத்துருங்க. பசில் கேட்குது. ரொட்டேட் தி ஆப்ஜெக்ட் டு ஃபேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹேண்ட். ஸோ இந்த கை இருக்கிற மாதிரியே அந்த டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டானது. ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. இப்போது இந்த GitHub வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருக்கோம். அதை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு. ஸோ சைன்இன் நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் உங்களோட ஹோம் பேஜ், வெல்கம் பேஜ். இப்படி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டு தான் வந்து உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஓகே, இப்போது ரெபாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம GitHub அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம், ஃப்ரீ அக்கௌண்ட். இப்போது அதில் நம்மளுக்கு ஒரு ரெபாசிட்டரி தேவை. ஓகே, ஓனர் வந்து நான் தான். இதுதான் நம்மளோட யூசர் நேம், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம், யாருக்கு வேணாலும் ஆக்சஸ் கொடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இப்போ நான் ரெபாசிட்டரி நேம் வந்து எக்லிப்ஸ் டெமோ அப்படின்னு நான் வச்சிடறேன். ஸோ இப்போதைக்கு இது பப்ளிக்கில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரைவேட்டில் மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த ரீட்மி ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு லைசன்ஸு இந்த டெம்ப்ளேட்டை நம்ம எதுவும் சூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ இப்போ க்ரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்களோட ரெபாசிட்டரி. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எக்லிப்ஸ் ஐஃபன் டெமோ, இதுதான் என்னோட ரெபாசிட்டரி நேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்மி ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நாம் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம், GitHub அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம், இந்த ரெபாசிட்டரியும் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எக்லிப்ஸில் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 2 பார்க்க போகிறோம்.
கிட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அதை 3 விதமாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டில் கிட் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் சொல்லி நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நான் என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு கிட்டு ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் சொல்லி என்டர் அடிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற வெர்ஷனை காமிக்குது. ஸோ கிட் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது எதுக்கு நான் வந்து செக் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ வர எக்லிப்ஸில் வந்து நம்ம எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போதே கிட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்ககிட்ட கிட் வந்து இருக்கா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஆப்ஷன் 2ல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எக்லிப்ஸில் ரெண்டு ரெண்டு இது இருக்குது. இந்த ஸ்லைடை பாருங்கள், விண்டோ இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ், அதில் ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்கன்னா அதர்னு வரும். அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, இதுக்குள்ளே லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இதில் கிட்டுன்னு இருக்கும். ஸோ அப்படி இந்த கிட்டு காமிச்சது அப்படின்னா உங்ககிட்ட எக்லிப்ஸில் கிட்டு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இங்கே இந்த விண்டோவை கிளிக் பண்ணுறேன். பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் அதர். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டால் ஆகிருக்கிறது எல்லாமே இந்த பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. அதில் கிட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வெரிஃபிகேஷன் இங்கே முடியுது. இது ஆப்ஷன் நம்பர் 2. இன்னொன்று, நம்மளுக்கு கிட் இருந்தாலும் கிட்டுன்னு சொல்லி ஒரு பிளகின் தேவைப்படும். அதில் ஆப்ஷன் 3. இந்த ஆப்ஷன் 3ல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா கிட் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த ஹெல்ப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால்டு டேபை கிளிக் பண்ணோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் கிட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து ஹெல்ப்பை கிளிக் பண்ணுறேன். எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இத்தனை டேப்ஸ் இருக்கா, இதில் நீங்கள் இது லோட் ஆகி முடிக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டுன்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணுதான், இதுதான் நம்மளுக்கு தேவை. கிட் பிளகின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி இதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஒருவேளை உங்கள்கிட்ட அது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இது தேர்ட் ஆப்ஷன். இப்போ நான் வந்து புதுசாக வந்து கிட்டோ கிட் பிளகினோ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஒருவேளை நீங்களும் செக் பண்ணுங்கள், உங்ககிட்ட இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்ப்புக்குள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்கும், இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகே, இந்த சர்ச் டேபில் போயிட்டு கிட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்டை வந்து அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே இருக்கும். அந்த கிட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போது கிட்டு வந்து இன்ஸ்டால் நீங்கள் பண்ணிட்டீங்க, அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மக்கிட்ட கிட்டு இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸ்டெப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறோம் எக்லிப்ஸில். ஸோ உங்களோட எக்லிப்ஸ் வந்துடுங்க. வந்துட்டு இந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சில ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் கண்ட்ரோல்னு இருக்கா, டீம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கிட்டுன்னு இருக்கும், அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் இருக்கும். நம்ம கீ வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறோம். கீ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டாட் நேம். ஓகே, வேல்யூ வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். நான் வந்து கோட் லாஜிக் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு என்ட்ரி நம்ம போடணும். இங்கே வந்து யூசர் டாட் இமெயில், இங்கே வந்து உங்கள் இமெயில் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துருங்க. ஸோ 2 கீ, அதுக்கான 2 வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போது அப்ளை கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க.
ஸோ இந்த ஸ்டெப் 4 வந்து முடிஞ்சு. இப்போது ஸ்டெப் 5 இதையும் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி கிட் பிளகின் இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிட் பிளகின் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டெப்பை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம் ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ப்ராஜெக்டை கிட்டில் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. நான் சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது ரெபாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இந்த ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை கீழே டவுனில் வாங்க. இங்கே டீம்னு இருக்கும். ஸோ இந்த டீமில் ஷேர் ப்ராஜெக்ட், ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ரெபாசிட்டரி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாகவே இந்த நம்மளோட டிஃபால்ட் லொக்கேஷன், இப்போ என்னோடது யூசர்ஸ் ஹெச்பி இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா /gitன்னு வந்து அது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடும். அங்கே நம்மளுக்கு வேணுன்ற நேமை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ ரெபாசிட்டரிக்கு பதில் டெமோன்னு வச்சுக்கலாம். ரெபாசிட்டரி டெமோ. என்னோட பிரான்ச் நேம் என்னவா இருக்கணும்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால இதை நான் மாஸ்டர்னே வச்சுக்கிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இங்கே ஃபினிஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த பிரேசஸ்குள்ள ரெபாசிட்டரி -டெமோ நம்ம கொடுத்த ரெபாசிட்டரி நேம், இது பிரான்ச் நேம். இந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பக்கத்தில் வந்து வந்துடும். அப்படின்னா எதுக்கு ரெபாசிட்டரி இருக்குது கிட்டில் அப்படின்றது தான் அதோட மீன். ஸோ இப்போ ரெபாசிட்டரியும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் நம்பர் 7 நம்ம வந்து கோடை வந்து கமிட் பண்ணி புஷ் பண்ண போகிறோம். எங்கே புஷ் பண்ண போகிறோம்? நம்ம ஆன்லைனில் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்டுங்களா, கிட்டப்பில். ஸோ அந்த கிட்டப்புக்குள்ள நம்மக்கிட்ட எக்லிப்ஸில் இருக்கிற லோக்கல் கோடை புஷ் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு இன்டர்நெட் தேவை. ஓகேங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த டீமை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் கோடை செக்இன் பண்ணுறதுக்கு, கோடை க்ளோன் பண்ணுறதுக்கு, கோடை செக் அவுட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு கமிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமிட் கொடுத்தோன்னே இந்த கிட் ஸ்டேஜிங் இந்த டேபில் இங்கே அன்ஸ்டேஜ்டு சேஞ்சஸ்னு இருக்கும், ஸ்டேஜ்டு சேஞ்சஸ்னு இருக்கும். ஸோ இங்கே வரதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இது கொடுத்த உடனே இங்கே ஸ்டேஜுக்கு வந்துடும். இங்கே ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கமிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து கிட்டுக்கு தெரியும் இந்தந்த சேஞ்சஸ்லாம் கமிட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைலை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். கமிட் மெசேஜ் ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு கமிட்னால ஃபஸ்ட்டு கமிட் ஃபார் டெமோ பர்பஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டேன். இங்கே கமிட்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த கமிட் கொடுத்தவொன்னே என்ன ஆகும்னா, நாம் க்ரியேட் பண்ண இந்த ரெபாசிட்டரி டெமோ மாஸ்டர் இருக்கா, ரெபாசிட்டரி டெமோ மாஸ்டர், இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது இந்த ரெபாசிட்டரி எங்கே இருக்குன்னா, நம்மளோட லோக்கலில் இருக்க எக்லிப்ஸ்குள்ளே இருக்கிற கிட் ரெபாசிட்டரி. இப்போ நம்ம கமிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை கிட்டபோடைய ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், டீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டீம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த புஷ் பிரான்ச்னு இருக்குது பாருங்கள், மஸ்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் முக்கியமான ஒரு பேஜ். நம்ம கிட்டப்பை வந்து இங்கே தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட கிட்டப் வந்துடுங்க. ஓகேவா, உங்களோட கிட்டப்பில் வந்த உடனே இது உங்களுடைய ரெபாசிட்டரி, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கோடுன்னு இருக்கா, க்ரீன் கலர் பட்டன், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த HTTPS இந்த யூஆர்எல்லை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போது எக்லிப்ஸ் வாங்க, உங்களோட யூஆர்ஐன்றது இதுதான். ஸோ இந்த யூஆர்ஐயில் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஹோஸ்ட்டும் ரெபாசிட்டரி பார்த்தோம் அதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த யூஆர்ஐ நாம் கிட்டப்பில் இருந்து காப்பி பண்ணி எடுத்து போட்ட யூஆர்ஐ. ஓகே,
கனெக்ஷன் வந்து என்னன்னா நிறைய விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நாம் எஸ்டிடிபிஎஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் நம்பர் நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்ல. எஸ்டிடிபிஎஸ் வந்து டிஃபால்ட் போர்ட் நம்பர் அதுவே எடுத்துக்கும். இப்போது யூசர் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, உங்களோட யூசர் வந்து நாம் கிட்டப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்தது. ஸோ அதை இங்கே ரைட் பண்ணிவிடுங்க. என்னோட கிட்டபோடைய நாம் க்ரியேட் பண்ண அந்த அக்கௌண்ட். ஸோ நான் இப்படி தான் வச்சுருந்தேன். யூசர் நேம் வந்து அது கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து இது கிட்டபுடைய பாஸ்வேர்ட் கிடையாது. இங்கே நம்ம கொடுக்க போகிறது கிட்டப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தோம்ல, அந்த பாஸ்வேர்டு இங்கே வரக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களோட கிட்டப் பேஜ் வந்துட்டு இது உங்கள் ப்ரொஃபைல். இந்த ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இங்கே டெவலப்பர் செட்டிங்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OAuth வழியாக நம்ம வந்து டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கிட்டப் ஆப்ஸ் வழியாக டோக்கன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்சனல் ஆக்சஸ் டோக்கன். இப்போ இதே ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தால் இது வழியாக தான் வந்து அவங்க டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணி பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. நாம் இங்கே பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால பர்சனல் ஆக்சஸ் டோக்கன், இதை டோக்கன்ஸ் கிளாசிஃபைடு இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாசிக். ஸோ இங்கே ஜென்ரேட் நியூ டோக்கன் கொடுங்க. ஸோ இந்த ஜென்ரேட் நியூ டோக்கன் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய கிட்டப் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்து உள்ளே போயிடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வந்தோடனே இது ஒரு நோட் கேட்கும். டெமோன்னு சும்மா கொடுக்குறேன். இது எக்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 30 days இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். 90 days வச்சுக்கலாம். நோ எக்ஸ்பிரேஷன் கொடுக்கலாம். நான் நோ எக்ஸ்பிரேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் தான் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஓனராக இருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெப்போ, இந்த ஒர்க் ஃப்ளோ, இந்த மாதிரி இது கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது அப்புறமா நீங்கள் செட்டிங்ஸில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டெமோ பர்பஸ்க்காக நான் தான் வந்து அட்மினாக இருக்கிறதுனால இந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது இந்தந்த பெர்மிஷன்லாம் எனக்கு வேணும். ஃபுல் கண்ட்ரோல், ரீட் ரைட் பர்மிஷன், இதெல்லாம் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் புது யூசர் ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா அப்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ லிமிட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கலாம். இப்போது நான் வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஜென்ரேட் டோக்கன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு. மறுபடியும் எக்லிப்ஸ் வாங்க. இந்த பாஸ்வேர்டுன்ற இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண அந்த டோக்கனை பேஸ்ட் பண்ணுறோம். ரிவ்யூ இருக்குது, நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது லாகின் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டப் அக்கௌண்ட்டுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்யூனிகேஷன் நடந்துச்சு. ஸோ நம்மளோட லோக்கலில் இருக்க மாஸ்டர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெப்பாசிட்டரிக்குள்ளே கிட்டப் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ரெப்பாசிட்டரிக்குள்ளே நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஓகே, நான் புஷ்ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் வந்து யூசர் கேட்குது. அகெயின் பாஸ்வேர்ட், லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட லோக்கலில் இருக்க எக்லிப்ஸில் இருந்து அந்த கோடு வந்து கிட்டப் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த ரெப்பாசிட்டரிக்கு புஷ் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போது நம்ம கிட்டப் அக்கௌண்ட்டில் போயிட்டு டெஸ்ட் பண்ணலாம். ஹோம் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு வந்துடும். இதுதான் நம்மளோட ரெப்பாசிட்டரி, கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், அப்டேட்டட் நவுன்னு சொல்லி காமிக்குது. ஏன்னா இப்போ தானே நம்ம வந்து புஷ் பண்ணோம். இங்கே பாருங்கள், மாஸ்டர் ஆட் ரீசன்ட் புஷஸ் 51 seconds ago.
ஸோ இது வந்து மெயின் சொல்கிற ஒரு பிரான்ச்சு. இது மாஸ்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாஸ்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இந்த மாஸ்டர் பிரான்ச்சில் தான் வந்து நம்மளோட கோடை வந்து புஷ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. யுரேக்கா சர்வர்ன்ற அப்ளிகேஷனை தான் வந்து நம்ம அங்கேருந்து புஷ் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஒரு 2 ஃபைல் ஆட் பண்ணோம். கரெக்டுங்களா? டாட் கிட் இக்னோர் டாட் ப்ராஜெக்ட்னு சொல்லி. ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது இங்கே காமிக்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் டாட் ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன கோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போது இது ஒரு சர்வர். இந்த கிட்டப்குள்ளே நம்மளோட கோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து கான்ஃபிகர் பண்ணி கோடை வந்து நம்ம புஷ் பண்ணி புல் பண்ணி க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம புஷ் பண்ணுறத பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி தான் சேம் ஸ்டெப் இங்கேருந்து நம்ம இங்கே இருக்கிற கோடை நம்ம லோக்கலுக்கு புல் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது செக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளோன் பண்ணிக்கலாம். இங்கே ஏன் வந்து 2 ஃபைல் தான் இருக்குது யுரேக்கா சர்வர்ன்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கேருந்து கொடுத்ததே இந்த 2 ஃபைல் தான் வந்து கமிட் பண்ணி புஷ் பண்ணோம். ஓகேங்களா? நீங்கள் அங்கே இருந்து என்ன கமிட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெமோ பர்பஸ்க்கு நம்ம இதை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி செட்டப் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி உங்களோட லோக்கல் கோட்ஸை இந்த மாதிரி ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டில் புஷ் பண்ணி புல் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபார்மேட் வித் எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.